இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகத்தின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரி அந்த பகுதி மீனவர்கள் இன்று 4வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மீது போதைப்பொருள் கடத்தியதாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹருல்லா மத்திய மாநில அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இது குறித்து அவரை தொடர்பு கொண்டு கேட்டேன். சென்ற 4 தினங்களுக்கு முன்பு தங்கச்சி மதத்தைச் சேர்ந்த கட்வின் என்பவருக்கு சொந்தமான படகிலே மீன்பிடிக்க சேர்ந்த 5 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக அவர்கள் மீது கஞ்சா கடத்தியதாக பொய் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையிலே வைத்திருக்கிறார்கள். இந்த மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் சவாரி செய்த படகும் உடனடியாக மீட்கப்பட வேண்டும், திரும்பி இந்தியாவுக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்திய அரசாங்கம் இதுல தீவிரமான முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இது தொடர்பாக நாம் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதமும் அனுப்பியிருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இலங்கை மீனவர்கள் கூறுகிறார்கள், இலங்கையைச் சேர்ந்த பல மீனவர்கள் தமிழ்நாட்டில் எந்த வழக்கு விசாரணையும் இன்றி பல மாதங்கள் அடைந்து கிடைக்கிறார்கள். தமிழக அரசியல்வாதிகள் அவர்களை பற்றி பேசுவதில்லை. மனித உரிமை என்றால் அது 2 பக்கத்தில் இருக்கின்ற மீனவர்களுக்கும் பொருந்தும். இந்தியா இலங்கை என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை செய்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மீனவர்கள் விஷயத்தில் இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு, தமிழகத்தின் நிலைப்பாடு குறித்த உங்களுடைய விமர்சனம்? மீனவர்களுக்கு என்னை பொறுத்தவரை அவர்களுக்கு எல்லை என்பதே இருக்கக்கூடாது. மீனவர்கள் பரஸ்பரம் மற்றவர்களுடைய கடலிலே சென்று மீன் பிடிப்பது என்பது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயம். அந்த நேரத்துல வேறு நாட்டு மீனவர்கள் நம்முடைய கடல் எல்லைக்கு வந்தால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் மனிதாபிமானத்துடன் நடத்தப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் இலங்கை மீனவர்களாக இருந்தாலும் கூட அது பற்றியான விவரங்கள் எனக்கு வறுமையானால் அவர்களும் உடனே விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிச்சயமாக நான் வலியுறுத்துவேன். பல அமைப்புகள் தமிழ்நாட்டில், உதாரணமாக நிரபராதி மீனவர்கள் விடுதலை இயக்கம், ராமேஸ்வரத்தை சேர்ந்த அருளானந்தன் அதுல மிக மும்முரமாக செயல்பட்டு வருகிறார். அவர் இந்தியாவிலே உள்ள இந்த இலங்கை மீனவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு வருகிறார். அது நிச்சயமாக மனிதாபிமானத்துடன் இந்திய அரசு அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதில் 2வது கருத்து இருக்க முடியாது. அதையும் நான் வலியுறுத்துவேன். ராமநாதபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹருல்லா அவர்கள் அடுத்த செவியுடன் இன்றைய இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது.